எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களில் 3வது நூறில் 3வது 10ல் 2வது பாசுரம். திருவாய்மொழி கணக்கில் பார்த்தீங்கன்னா 232வது பாசுரம்னு வச்சுக்கலாம். மொத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2920 வரும். திவ்ய பிரபந்தத்தில் பார்த்தீங்கன்னா 2920 இந்த பாட்டோட நம்பர். நான் அப்பப்போ நம்பர் சொல்கிறேன், ஒவ்வொரு பாட்டுக்கும் சொல்கிறேன்னான்னு தெரியல, அப்பப்போ நம்பர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெஃபர் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாட்டை பார்ப்போம். இப்போ எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனோடும் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே. இது பாட்டு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எந்தை தந்தை தந்தை, இதில் வர முன்னாடி வந்து தந்தை வேற. அதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு தந்தை வந்து பாருங்க, எழில்கோள் ஜோதி, எழில்குரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கோள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு. அந்த தந்தை வேற, அது இறைவனை குறிக்கிறது. இந்த தந்தை கிடையாது. இந்த தந்தை வந்து உண்மையாவே நம்மளோட அப்பாவை குறிக்கிறது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, தந்தைக்கும் முந்தைன்னு வருது பாருங்க. தந்தைக்கும் முந்தை, எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை, அது வரும்போதே உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது. தந்தை அப்பாவுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்றா இல்லையா? கடவுளுக்கும் முன்னாடின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தெய்வம் தான் கடைசி இல்லையா? இதுக்கு முந்தைன்றோம் இல்லையா? அதனால்தான் எந்தை. எந்தைன்றது எம் தந்தை, நான் ஒன்று, என் தந்தை ஒன்று, 2வது தலைமுறை எங்கள் அப்பா. எந்தை தந்தை 3வது தலைமுறை, அந்த அடுத்து அவா எங்கள் பாட்டனார். 4வது தலைமுறை எந்தை தந்தை, 4வது தலைமுறை வந்து என்னோட கொள்ளு பாட்டினார். 5வது தலைமுறை தான் என்னோட எள்ளு பாட்டினார். அது அவருக்கும் முந்தை. முந்தைன்றது அவருக்கு முந்தைன்னா அவரோட அப்பாவுக்கு முந்தை, அதாவது பாட்டா அவரோட தாத்தா. ஆக 6 7 ஆயிடுறதா? முதல் எந்தை வந்து 1 2 ஆயிடுறதா? நானும் என்னோட அப்பான்ற மாதிரி ஆயிடுறது இல்லையா? தானும் தன்னுடைய தகப்பனும். அடுத்தது பாட்டன், அதுக்கு அடுத்தது எள்ளு பாட்டன், அதுக்கு அடுத்தது கொள்ளு பாட்டன், அதுக்கு அடுத்தது எள்ளு பாட்டன், அதுக்கு அடுத்தது அவளோட பாட்டன். அது 7 தலைமுறை ஆயிடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2, நடுவில் ஒரு தந்தை தந்தை தந்தைக்கும், அந்த ஒரு 3 3 2 5, முந்தை 6 7. எந்தைன்றது 1 2, தந்தை 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 ஒரு 3 3 2 5, முந்தைன்றது ஒரு 2 7. 7 தலைமுறையும் 7 தலைமுறையும் இவருடைய தன்னுடைய 7 தலைமுறையும் வானவர்க்கு 7 தலைமுறையும் பெருமாளை வேற்றாளாம். 7 தலைமுறையும் அது இல்லாத 7 தலைமுறையும் சேவிக்கிறது. அது இல்லாத வானவர்க்கு, வானவர்னா தேவர்கள், வானவர் கோனனும் தேவர்களும், தேவர்களுடைய கோன்றது அரசன், தேவர்களுடைய அரசனும். தேவருடைய அரசன் தான் யாருன்னா இந்திரன். அதாவது வானவர்களும் தேவர்களும் இந்திரனும் அவளும் அதே மாதிரி தொடரலாம். வந்து இவரை வந்து பெருமாளை வந்து வேண்டாளாம், தொழுது நிற்கிறாளாம். அவளை அடிப்பணிஞ்சு அவர்கிட்ட வந்து சுசூஷை பண்ணிட்டு அவருக்கு அடிமை செஞ்சுட்டு இருக்காளாம். அதை சொல்றா இந்த இடத்துல. சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. அடுத்த வரி. சிந்து பூன்றது வந்து பூக்களை வந்து பறிக்கிறது இல்லை, தானா விழறது. தானா விழற பூ சொல்றாரு. திருவேங்கட மலையில் இருக்க பூ நீங்க தானா விழற பூவே படுத்து பெருமாளுக்கு பண்ணாலே போருமா? அது திருப்பதியில் இருக்க அந்த திருமலையில் இருக்கிற பூக்களுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது. அந்த காலத்தில் இங்கே இருந்த பூக்களை தான் பண்ணிட்டான். இப்போதான் எங்கேயோ ஃபாரின்ல தான் வர வைக்கிறான் போட்டுருக்கு பூவெல்லாம். அப்போல்லாம் இங்கே இருந்த பூவை தான் பண்ணிட்டான், அந்த மலையில் இருந்த பூவை தான். அதுவும் பறிச்சு பண்ண மாட்டாளாம், பறிச்சு பூஜை பண்ண மாட்டாளாம். கீழே தானா விழுறது இல்லையா, அந்த பூவை பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவான். திருமலை நம்பின்னு ஒருத்தர் இருந்தார், ராமானுஜரோட மாமா. அவர் தான் அதை ஒரு நாள் அந்த கைகரியம் பண்ணி திருமலையை காப்பாற்றி கொடுத்தார், திருப்பதியை. அதான் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. திருவேங்கடத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அந்த சிந்து பூ மகிழ், அந்த பூவை மகிழ்ச்சியோட அந்த பூ செய்கிற அந்த சிந்துகின்ற பூக்களை எடுத்து பூஜை பண்ணுறதுனால மகிழ்கின்ற திருவேங்கடத்தாருக்கு அந்த மில் புகழ். அந்த மில்னா முடிவில்லாத, அந்தம்னா முடிவு, ஆதின்னா ஆரம்பம். ஆதியோட அந்தம்ன்ற இல்லையா? ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. முடிவில்லாத அந்தமில், முடிவு இல்லாத அந்தமில் புகழ், புகழ் பெருமையுடையவன் அர்த்தம். முடிவில்லாத பெருமையுடைய காரழில் அண்ணனே. கார்னா கருப்பு, கருந்த மேகம், கார் மேகம்.
மேகத்துக்கு ஒரு அழகு இருக்கு இல்லையா? அதான் கார் எழில். எழில்னா அழகு. கார் எழில்னா மேகத்துடைய அழகு போன்ற அந்த நிறத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். இது இவாள்லாம் உங்களை போற்று, இவாள்லாம் தொழுகின்ற காரெழில் அண்ணலே, அந்த மேகத்தோட நிறத்தை உடைய பெருமாளேன்னு அர்த்தம். நாராயணனே அப்படின்னு அர்த்தம். இது கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய 7 தலைமுறை, என் அப்பாவும் அவருக்கு அப்பாவும் அவருக்கு அப்பாவும் அவருக்கு அப்பாவும் அவருக்கு அப்பாவும் அவருக்கு அப்பாவும் ஆக 7 தலைமுறை. நானும் என்னுடைய 7 தலைமுறைகளும் வானவர்களும் வானவருடைய அரசனாகிய இந்திரனும் மகிழ்ந்து திருப்பதி மலையில சிந்துகின்ற பூவை எடுத்து மகிழ்ந்து பூஜை பண்றதை பார்த்து மகிழ்கின்ற திருவேங்கடத்தில் இருக்கின்ற அந்தமில்லாத, ஆதின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவில்லாத புகழை உடைய மேகத்துக்கு மேகம் போன்ற அழகிய நிறத்தை உடைய நாராயணனே அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. இது 2வது பாட்டு. நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.